விடாம ஓடி படாம ஆடி நிலாவ மீறி வினாவ சூடி பராரி போல பித்தேரி வாடி. அவன் எங்க போறான்? இங்கதான் திரும்பி வரப்போறான். அனாதி பார்த்த அஞ்சு வண்ண பூவே, அஞ்சு வண்ண பூவே. தலைமுறை சேர்ந்து செதுக்குன ஈரநலம் இது பாறையா. வாழும் வரையிலும் நீயும் விதைக்கிற கடமை இருக்கு கேளையா. கோழி விளக்காயே நீ கிடந்த வீடு இருண்டது ஏனையா. மாட விளக்காரியும் வரத்தா வீடு ஏங்கி இருக்குதையா. எத்தனை சாமி வந்ததையா, இது எந்தெந்த சாமி தந்ததையா. எத்தனை பாட்ட சொன்னதையா, அத சுத்துற பூலியே எம்புட் நாளைக்குப்பா குதிரை ஓட்டுறது. நம்மளும் ஒரு மேம்பட்ட வாழ்க்கைக்கு போவானாமா? கார் பங்களான்னு பார்க்க வேணாமா? அது நீ எதை மேம்பட்ட வாழ்க்கைன்னு நினைக்கிறேங்கிறத பொறுத்து. காரு பங்களா ஏசி ஆடம்பரமெல்லாம் ஒரு மேம்பட்ட வாழ்க்கைன்னா இந்த மண்ணும் ஆறும் குளமும் ஆடும் மாடும் கோழியும் மாசு இல்லாத காத்தும் அல்ல குறையாத பூமியும் நம்ம ஐயா கருப்பசாமியும் மேம்பட்ட வாழ்க்கை. தலைமுறை சேர்ந்து செதுக்குன ஈரநலம் இது பாறையா. வாழும் வரையிலும் நீயும் விதைக்கிற கடமை இருக்கு கேளையா. முருகா, கண்ணை மூடி நல்லா நம்ம குலதெய்வத்தை கும்பிடு. குலதெய்வம்னு என்னப்பா? மாட விளக்காரியும் வரத்தா வீடு ஏங்கி இருக்குதையா. நான் நீ சொன்னது கரெக்டு தான். அப்பா அம்மாவை பார்த்துக்காத எந்த பிள்ளையும் ஊதாரிதான். தலைமுறை சேர்ந்து செதுக்குன ஈரநலம் இது பாறையா. வாழும் வரையிலும் நீயும் விதைக்கிற கடமை இருக்கு கேளையா. கோழி விளக்காயே நீ கிடந்த வீடு இருண்டது ஏனையா. மாட விளக்காரியும் வரத்தா வீடு ஏங்கி இருக்குதையா. எத்தனை சாமி வந்ததையா, இது எந்தெந்த சாமி தந்ததையா. எத்தனை பாட்ட சொன்னதையா, அத சுத்துற பூமி கண்டதையா. எம்பாட்ட சாமி வரும், எங்கேயும் கூட வரும். என் தாயி தூங்க சொன்ன பாட்டு வரும். எங்கப்ப மூச்சு விட்ட காத்தும் வரும். ஊரான ஊரு வரும், முன்னோரின் பேரு வரும். எங்கூரு கருப்பசாமி ஆடி வரும். படிச்சிருக்கியா? டிகிரி முடிச்சிருக்கேன் சார். 60க்கு அந்த ஊர்ல கிடக்க வேலை கிடைச்சு சிட்டிக்கு போனேன் சார். செட் ஆகல. எவ்வளவு சம்பாதிச்சாலும் வாடகைக்கும் சாப்பாட்டுக்குமே சரியா போயிருச்சு. அங்கன சார் எல்லாரும் எதையோ குறி வச்சு குடு குடு குடுன்னு வேகமா ஓடிக்கிட்டே இருக்கானுங்க சார். பார்த்தேன், நீங்க ஓடுங்கடான்ட்டு நான் திரும்பி இங்கேயே வந்துட்டேன் சார். இந்த மலை, மக்க, சாமி, சம்பிரதாயம் இதெல்லாம் தான் சார் எனக்கு பிடிச்சிருக்கு. இதான் நான் கொஞ்சமா காசு கிடைச்சாலும் போதும்னு கொஞ்சாதி விட நிம்மதியா இருக்கேன். படிச்சு பார்க்காம கூட கையெழுத்து போட்டேன். தேசத்துல வாழுங்கூட்டம், வாழுங்கூட்டம், உளவாடுங்கூட்டம். போனண்டோடும் சேர்த்துக்குள்ள பாடுங்கூட்டம், பாடுங்கூட்டம், வெத போடுங்கூட்டம், பாடுங்கூட்டம், பயிராடுங்கூட்டம். பரணி யாரு? வாயு பூமி காலமான அவன்தான்
சொல்லிட்டு வர்றேன், ஒவ்வொரு விவசாயியும் நம்ம உறவு முறையாளர்கள்னு நினைக்கணும். பட்டணத்துல இருக்கிற ஒவ்வொரு ஆளும் அந்த கிராமத்துல அந்த பாடுபடுறானே, வேர்வை சிந்துறானே, அவன் நம்ம சகோதரன், நம்ம மச்சான், மாமன். ஆகையினால நாம அவனுக்கு நியாயமா நடந்துக்கணும்னு நம்ம நினைக்கணும். நம்ம ஏதோ காரியத்துக்காக விவசாயத்தை விட்டுட்டு பட்டணத்துக்கு வந்திருக்கிறோம். கட்டாயம் நம்ம உணவு மறுபடியும் கிராமத்துல இருந்து தான் வரணும். அப்போ இந்த நுகர்வோர் இருக்காங்களே, இவங்க நஞ்சில்லாததை சாப்பிடணும். மருந்தே உணவு, உணவே மருந்து. அதான் தமிழனுடைய மரபு. ஆனா உணவு நஞ்சாவே வந்ததுன்னா அது எப்படி மருந்தா இருக்கும் நமக்கு? அப்ப நஞ்சில்லா உணவு அங்க உற்பத்தி ஆகணும். இன்னைக்கு நுகர்வோர் நிறைய காசு கொடுக்கிறாரு, ஆனா அது அந்த விவசாயிக்கு போகல. நடுப்புற ஒரு 5-6 தடமடையெல்லாம் இருக்குது, மூட்டை போயிட்டு இருக்குது. இதை நம்ம விளக்கிட்டு நேரடியா நுகர்வோரும் அந்த உற்பத்தியாளரும் நெருக்கமா வந்துட்டோம் அப்படின்னு சொன்னா, நுகர்வோர் கொடுக்கிற பணம் அவ்வளவும் அந்த விவசாயிக்கு போகும்னு சொன்னா நம்ம வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ண வேண்டியதில்லை. இந்த நாட்டிலேயே விவசாயியும் நல்லா இருப்பாரு, சாப்பிட்றவன் நல்லா இருப்பாரு. வாழ்க்கை ஏன் ஒரு வட்டம்னு சொல்றாங்க? அதாவது மறுபடியும் எங்க தொடங்கணுமா அங்கேயே போய் நிப்போம் போல இருக்குது, அதனாலதான் வட்டம்னு சொல்றாங்க போல இருக்கு. எளிமையான பதில். எப்போதுமே இவர் எப்படித்தானா? இவருக்கு வீராப்புன்றது இல்லையா? வீராப்பாவே இருக்கிறது இல்லை. இளமையில இருந்தேன் நான். இளமையில என் கை மூடியே இருக்கும். அப்ப என்ன நான் மனசுக்குள்ள வச்சிருந்தேன் அப்படின்னா, இந்த பூமியை மாத்தியே தருவேன் அப்படின்னு சொல்லி வச்சிருந்தேன். ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அந்த கை விரிஞ்சுக்கிடுச்சு. நாம மட்டும் இந்த பூமியில வாழல, நிறைய பேர் வாழ்றாங்க, நிறைய பேர் மாற்றத்துக்காக வேலை செய்யறாங்க. அவங்களோட நாமளே இணைஞ்சுக்கணும்னு எப்ப நினைச்சனோ அப்ப அந்த மூடி இந்த கை விரிஞ்சுக்கிடுச்சு. நம்ம சரியான பாதையில் போயிட்டு இருக்கோம், செய்ய வேண்டியதை செஞ்சிருக்கிறோம். ஆனா என்ன செய்ய வேண்டியிருக்குன்னா, நம்மை விட நம்ம எதிரிகள் வேகமாக செயல்படுகிறார்கள். அதனால நாம என்ன செய்ய வேண்டியிருக்குது, நம்ம யாரெல்லாம் ஒத்த உள்ளங்களா இருக்கிறோமோ அவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து கை ஓத்துக்கிட்டு கொஞ்சம் வேகமா செயல்பட வேண்டியிருக்குது. ஆமா, அது நல்லா இருக்கு பாக்குறதுக்கு.